வெல்கம் டு நம்பினால் நம்புங்கள். நான் உங்க சஹா. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்துல உள்ள கார்கவாயல் கிராமத்தை சேர்ந்த ஒரு அகோரி சித்தரை பத்தி நேற்றைய நிகழ்ச்சியில பார்த்தோம். அவரை பத்தின அதிசயங்கள் ஏராளமா இருக்கிறதால இன்னைக்கும் அகோரி சாமி சுத்தியுள்ள விசித்திரங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். பகல் நேரத்திலேயே ஆக்ரோஷமா ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்க அகோரி கிட்ட இரவு நேரங்கள்ல யாருமே நெருங்க கூட முடியாதான். தன்னந்தனியா நள்ளிரவு வரைக்கும் சுடுகாட்டுல நடனம் ஆடிட்டு எப்ப வந்து அவர் எங்க படுத்து தூங்குறாருன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. 48 நாள் அன்ன ஆகாரம் இல்லாம கடும் தபம் புரிஞ்சு அம்பாலோட சக்தி பரிபூர்ணமா பெற்றாங்க ஐயா. பைத்தியக்கார மாதிரியே இருப்பார் பார்க்க. பொதுவாக வந்து பார்க்கும்போது ஏன்னா பைத்தியமாக இருக்கான், இவங்களாம் எதுக்கு இங்கே வேணாது இருக்கலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் ஒரு அலட்சியமாக தான் நினச்சி போயிருந்தோம். ஹாய், நான் உங்க ராஜேஷ். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற கார்கவாயில் அகோரி சித்தரை சுத்தி நடக்கிற அதிசயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். தினமும் காலையில எழுந்து உடனே அவர் செய்யற முதல் வேலை நேரா சுடுகாட்டுக்கு போறது. சுடுகாட்டுல செஞ்ச சில விசித்திரமான விஷயங்களை நேத்து நான் உங்களுக்கு காட்டினேன். மண்ணை தோண்டி பானைகளை உடைச்சு எலும்பு துண்டுகளை சாப்பிட்டு ஆக்ரோஷமா தனக்குத்தானே அவர் ஏதேதோ பேசிட்டு இருந்தார். அங்கிருந்து நேரா குளத்துக்கு வந்து குளிச்சு முடிச்சிட்டு கோவில் பூஜைகள்ல பங்கேற்கிறாரு. பூஜையோட உச்சகட்டத்துல அகோரி சித்தரும் அகோர நிலைக்கு போறாரு. சில நிமிடங்கள் கழிச்சு அமைதியாகி மக்களுக்கு ஆசி வழங்க ஆரம்பிக்கிறார். தன்னை தேடி வர பக்தர்களுக்கு பக்கத்துல உள்ள காகிதங்களை கிழிச்சு அதுல இருந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்து தராரு. அந்த சீட்ல மக்களோட குறைகளுக்கான தீர்வு இருக்குன்னு அவரை தேடி வர பக்தர்கள் நம்புறாங்க. சிலருக்கு சீட்டை கழிச்சு தராம அவங்கள பார்த்த மாத்திரத்திலேயே என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி அதுக்கான தீர்வையும் உடனடியா சொல்றாரு அகோரி சித்தர். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் சர்வ சாதாரணமா மக்கள் கூட அவர் பகிர்ந்துக்கிறாரு. வீட்டில் எதுவும் சொன்னா செய்ய சொன்னா கடைக்கு போக மாட்டேங்கிறான். காலை சேர்த்து அடிக்கிறான், போகணுன்னு அடிக்கிறான். என்னன்னு சொல்றான், நான் கேட்கணும் உனக்கு அப்படின்னு கேட்கறான். தெரிஞ்சுதா படிக்க விற்பன்ல எரிச்ச மேல இருக்கு. இப்பயே தான் பிள்ளைகள் வேலை பின்னாடி பார்க்குறீங்க, பின்னாடி ப்ராக்டிஸ் அதெல்லாம் விட்டுட்டு நல்லா படிச்சு ஒரு இன்ஜினியர் ஆகும். சரியா? அகோரி சித்தரை பத்தி மக்கள் என்கிட்ட திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம், அகோரி சித்தர்கிட்ட வந்துட்டா எந்த நோயா இருந்தாலும் சில நாட்கள்ல பறந்து போயிடுமா. நான் போயிருந்தப்ப அங்க வந்திருந்த பல பேர் தங்களோட வாழ்க்கையில அகோரி சித்தரால நடந்த அதிசயங்களை பகிர்ந்துக்க தயாரா இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் செல்வம். நீங்க உங்க குரன் சாமி கிட்ட சொல்லும் போது அவர் ஏதாவது எப்படி சொல்றாரு, அதை எப்படி வெளிப்படுத்துறாரு, அதாவது ஏதாவது சூச்சமா வச்சிருக்காரா இல்ல எப்படி சொல்றாரு? நம்ம வந்த காரணம் சொன்னோன்னு ஒரு பேப்பர் எடுக்கிறாரு, எடுத்து அதை பார்த்து கழிச்சிட்டு இருப்பார். அதில் பார்த்துட்டு நம்ம சொன்னதை குறைக்கிறதுபடி ஏதாவது வார்த்தை வரும். நாங்கள் முதல்ல கிட்னி ப்ராப்ளம்ன்ட்டு டாக்டர்கிட்ட மருந்து வாங்கி நிறையா மாதம் 2000 ரூபா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலே செலவு பண்ணியாச்சு. ஆள் உடம்பு பல்காயிட்டான். ஒன்றுமே எங்களை பார்த்தோன்னே பயமாக போயிடுச்சு. நாள் வந்தோடனே இவனுக்கு பார்த்துட்டு சரி பண்ணிடுறேன்னு சொன்னேன். அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ பெரிய டாக்டருங்கெல்லாம் லண்டன்லாம் போய் படிச்சுட்டு வந்து எனக்கு இது மாதிரி சொல்லியிருக்காங்க, இவர் என்னத்தை 90 கொடுத்து சரி பண்ண போகிறாரு அப்படின்ட்டான். சரின்ட்டு போயிட்டு மறுநாள் அழைச்சிட்டு இருந்தேன். பார்த்தோன்னே என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நான் சொன்னேன்ல, சாமியார் என்ன செய்ய போகிறாருன்னு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னாரு. இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் தேவலாம் சாமி, உடம்பு கொஞ்சம் வாட்டம் கொடுத்துச்சு. வந்த அன்றைக்கே மாத்திரை தொழுவான்ட்டார். வாட்டம் கொடுத்துச்சு. அதுலேருந்து ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாலும் ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சாப்பிடணும் அந்த மாத்திரையை. இப்போ நெருக்கி 120 நாள் அது சாப்பிட எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அகோரி சித்தரை பார்க்க வர மக்களுக்கு அவர் ஸ்பெஷலா எந்த ட்ரீட்மெண்ட்டும் தரதில்ல. உடல் முழுக்க பொறுமையா விபூதி குங்குமத்தை பூசி விடுறாரு. சிலருக்கு விபூதியை கொடுத்து தண்ணியில கரைச்சு குடிக்க சொல்றாரு. ஆனாலும் மக்கள் அகோரி சித்தரை சந்திச்சு அவரோட ஆசைகளை பெற்றாலே நோய்கள் தானா போயிடுன்னு முழுமையா நம்புறாங்க. எனக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்னோட கையில் ஒரு பெரிய கட்டி இருந்துச்சு. அதுக்காக நான் டாக்டர்கிட்ட போகிறப்ப அது கேன்சர் கட்டியாக இருக்கும், கேன்சர் ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கு நிறையா இதாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் உடனே யதார்த்தமாக என்னோடய பூர்வீக ஊரான பட்டுக்கோட்டைக்கு வந்தேன். அப்போ என் நண்பர் சதீஷுங்கிறவர் சொன்னார், இது மாதிரி சாமி இருக்கார், வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். உடனே சரின்ட்டு சாமியை பார்க்க வந்தேன்.
சாமி பார்க்க வந்தோன்னே இந்த மாதிரி சாமிகிட்ட காட்டினேன். எனக்கு வந்து இந்த மாதிரி கம்பு வீட்டில் ஒரு கட்டி இருக்குது, பெரிய கட்டியாக இருக்குது, பெருசாக இருக்குது. அது வந்து மருத்துவத்துறையில் போனால் பெரிய அளவில் செலவாகும், இது மாதிரியா கேன்சருங்கிறாங்க அப்படின்ட்டு. சாமி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விபூதி எடுத்து அந்த இடத்துல இதை இது பண்ணி சட்டையெல்லாம் கழட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்துல விபூதி எடுத்து பூசி விட்டாங்க. தொடர்ந்து ஒரு 3 நாள் வா உனக்கு சரியாயிடும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் தொடர்ந்து 3 நாள் தஞ்சாவூர்லேருந்து ரெகுலராக 3 நாள் டெய்லி வந்தேன். இந்த சாமி வந்து விபூதி வச்சு இந்த இடத்துல எனக்கு அது இது பண்ணி விட்டாங்க, பூஜை மந்திரம் சொல்லிக்கிட்டு பண்ணி விட்டாங்க. விட்டோடனே சாமி சொன்னாங்க 3 நாள் முடிஞ்சோடனே ஒன்றும் இல்லை, உனக்கு வர செவ்வாய்க்கிழமைக்குள்ளே சரியாயிடும் அப்படின்னு. செவ்வாய்க்கிழமைக்குள்ள உன்னோட இதாகிடும் போ அப்படின்னு சொன்னாங்க. திங்கக்கிழமை வலி ஓவர் ஆயிடுச்சு. என்னோடய கட்டி வலி வந்து ரொம்ப அதிகப்படுத்தினோன்னே போய் டாக்டர்கிட்ட போய் இன்னொரு டாக்டர் வேறு டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரின்னு சொன்னோன்னே அப்படியே அவர் கையை வச்சு பார்த்தாரு. அப்படியே கொலன்னு அந்த கட்டி கரைஞ்சி கொலன்னு ஆகிட்டு உடனே இந்த சாதாரண கட்டியை இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி 2 கிழிச்சு அமுக்குற அவ்வளோ சலம். ஆனால் அது வந்து எனக்கு ரிப்போர்ட் வந்து கேன்சர்னு வந்துச்சு. அப்படியே கொட்டிடுச்சு, எல்லாமே சலமாகவே எல்லாம் கொட்டிடுச்சு. கரெக்டாக எனக்கு செவ்வாய்க்கிழமை எனக்கு வலி நீங்கிட்டு. அகோரி சித்தர் தன்னை பார்த்தா நோய்கள் குணமாயிடும்னு யார்கிட்டையும் சொல்றது கிடையாது. ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில மக்கள் அவரை தேடி வந்துட்டே தான் இருக்காங்க. அகோரி சித்தர் மூலமா நோய்கள் குணமாகுதுன்னு என்கிட்ட பலர் சொல்ல, ஒரு சிலர் தொழில் ரீதியா அவங்க முன்னேறின கதைகளை சொன்னாங்க. சிறு வியாபாரி தொடங்கி பெரிய தொழிலதிபர்கள் வரைக்கும் அகோரி சித்தரை தேடி பல பேர் தொடர்ந்து இங்க வந்துட்டே இருந்ததை நானும் கவனிச்சேன். நோய்களுக்கு நிவாரணம் தேடி, திருமணம் நடக்க, குழந்தை பிறக்க, தொழில் வளம் பெருகன்னு விதவிதமான மனிதர்கள் அகோரி சித்தரை தேடி வராங்க. ஒரு சிலர் விசித்திரமான விஷயங்களுக்காகவும் இங்க வராங்க. எதற்காக வேண்டி இந்த கோயிலுக்காக நீ வந்திருக்கீங்க? இது இங்கே வந்து நான் எங்கள் கிராம வந்து குலதெய்வம் வந்து எந்த தலைமுறையில் எப்படி கும்பிட்டாங்கன்னு தெரியல, எங்கே எப்படி கும்பிட்றதுன்னு தெரியல. வந்து பார்க்குற இடத்துலலாம் குலதெய்வத்தை கும்பிடுங்க, வழிபாடு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி நம்ம குலதெய்வத்தை போய் ஐயாட்ட கேட்கலாமே அப்படின்னு ஐயாட்ட வந்து கேட்குறப்ப முதல் முறை ஐயா வந்து பார்க்க வரேன். அப்போ ஐயா சொன்னாங்க, உங்களுக்கு வந்து உங்கள் குலதெய்வத்தை கும்பிடணும்னா நீ இன்னும் 2 நாள் சென்று வா அப்படின்னு சொன்னாங்க. 4 தட்டு வந்ததுக்கு பிற்பாடு அப்புறம் சொன்னாங்க, உன் குலதெய்வத்துக்கு நீ வந்து பூசை போகிறதுக்காக வந்திருக்கிற, உன் குலதெய்வத்தை பூசை போடணும்னா உன் பங்காளிகள்லாம் சேர்த்து நீ கும்பிடுவ. இந்த வருஷத்துலேயே முன்னிலையில் உன் சார்பாக நீ மெனக்கெடு, உனக்கு காட்சி அளிக்கும், எப்படி நடத்தணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து காட்சி அளிக்கும், அப்போ நீ வா அப்படின்னு சொன்னாங்க. என்ன இப்படி சொல்கிறாங்க, நமக்கு யாரும் சொல்ல போகிறாங்க அப்படின்னு இருந்தேன். பார்வதி பரமசிவன் எனக்கு வந்து தூங்கும்போதும் சுமார் 2 மணி அளவில் எனக்கு வந்து நேற்றில் இரவு காட்டினாங்க. ஐயாட்ட வந்து சொன்னேன், பூசை நடத்துகிற மாதிரி நடத்திடும் போ அப்படின்னாங்க. அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டேன், பூசைக்கெல்லாம் ஒத்து வந்தாங்க. இன்றைக்கி நோட்டீஸ் அடித்து கொண்டு வந்து ஐயாட்ட வந்து ஆடி மாதம் 25ஆம் தேதி வட்டாத்திக்கோட்டை கிராமத்தில் எங்களுக்கு ஐயனாருக்கும் ஐயா முத்துவரணப்பட்டுக்கும் கற்பகசாமிக்கும் முதலாம் ஆண்டு பூசை நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துருச்சியா, நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு நல்லதாக வந்துட்டு எங்களுக்கு தீவிரத்தை நேரத்தையும் காட்டி அந்த ஆலயத்தில் வந்து உங்கள் கால் படனையா அப்படின்னு எங்களை எல்லாரும் விருது எடுத்து கொடுங்க ஏன்னு சொன்னேன். அகோரி சித்தரை சுத்தி எப்பவுமே சில நாய்கள் சுத்திட்டே இருக்கு. அந்த நாய்களை எல்லாம் கடந்துதான் பக்தர்கள் அகோரியை சந்திக்க முடியும். ஒருவேளை தீயவங்களோ சுத்தம் இல்லாமலோ கோவில் வளாகத்துக்குள்ள யாராவது வந்தா அவங்கள துரத்தி விரட்டி விட்டுடுமா பைரவர்கள். சித்தர்களை சுத்தி எப்பவுமே நாய்கள், அதாவது பைரவர்கள் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க உள்ள நாய்களும் அகோரி சித்தர்கிட்ட மட்டும்தான் நெருங்கி பழகுது. மற்றவங்க யார் பக்கத்துலையும் அதுங்க போறது கிடையாது. ஒரு பரிகாரம் பண்ணோம்னா இதை இயக்கி விட்டுருவேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படி சுண்டி விடுவேன். இது போய் கடிச்சு விடுவேன், எல்லாத்தையும் கிழிச்சு விடுவேன், சிலையை கிழிக்கும், வேட்டையை கிழிக்கும், எதை வச்சாலும் கண்டுபிடிச்சி இழுத்து விடும். ஜெல்லம் விட்டுறாது, ஜெல்லண்டா வேணாண்ணா. தன்னை தேடி வரவங்களுக்கு தினமும் ஆசி வழங்குற அகோரி சித்தர் மாதத்துல குறிப்பிட்ட தினங்கள் தன்னோட பக்தர்களுக்காக சிறப்பு யாகங்களை செய்யறாரு. அதுல கலந்துக்கிற அத்தனை பேரோட வாழ்க்கையிலையும் தீமைகள் நீங்கி நன்மைகள் நடக்குமா? அகோரி சாமியோட ஆசீர்வாதத்தாலையும் அவர் பூசி விடுற விபூதி மூலமாகவும் அனைத்து நோய்களும் குணமடையும்னு அவரை தேடி வர பக்தர்கள் நம்புறாங்க. யார் எதுக்காக தன்னை பார்க்க வந்திருக்காங்கன்னு அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே பார்த்த மாத்திரத்திலேயே அகோரி சித்தர் கண்டுபிடிச்சு சொல்றத பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. இப்போ அகோர கோலத்துல இருக்க இந்த சித்தர் எங்கிருந்தோ திடீர்னு கார்கவாயில் பகுதிக்கு வந்தவர் கிடையாது. இதே பகுதியில சாதாரணமா மனிதரா வாழ்ந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அகோரியா அவர் மாறி இருக்காரு. சுவாரஸ்யமான இந்த நிகழ்வை பத்தி நம்ம பார்க்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. பட்டுக்கோட்டை கார்கவாயில் அகோரி சித்தர் அந்த பகுதியில நிகழ்த்திக்கிட்டு இருக்க அதிசயங்களை பத்தி கடந்த 2 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அகோர கோலத்துல மக்களுக்கு ஆசி வழங்கி பல விதமான தொண்டுகளை செஞ்சுக்கிட்டு இருக்க அகோர சித்தர் இதே பகுதியில சாதாரணமா வாழ்ந்த ஒரு மனிதர்.
திடீர்னு ஒரு நாள் அவரோட வாழ்க்கையில நடந்த திருப்பு முனை அவர் ஆன்மீகத்துக்கு கொண்டு வந்து அவர் அகோரியா மாத்திருக்கு. அகோரி சித்தர் கார்கவாயில் பகுதிக்கு வரதுக்கு முன்னாடி அரசாங்க வேலையில இருந்திருக்காரு. அவர் ஆன்மீக பாதைக்கு அடையாளம் காட்டினது ராமதாஸ் சுவாமிகள். இங்க கார்கவாயில இருக்க சாமிக்கும் அங்க வடுவூர் புதுக்கோட்டையில இருக்க அந்த சாமிக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவோங்க ஐயா. அப்படி ஒர்க் பண்ண காலத்தில் 2004 நாங்கள் ஆன்மீகத்தில் நான் உள்ளே இறங்கிட்டோம். அப்போ ஐயா அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கூட. இப்போ பட்டுக்கோட்டையில் நாடியம்மன் கோயிலுக்கு நான் சண்டி ஹோமம் பண்ணும்போது இவங்க கூட வருவாங்க. என்னோடய பூர்வீக ஊர் தான் வடுவூர் புதுக்கோட்டை. இப்படி ஐயா வரும்போது ஐயா அங்கே வந்து ஒரு மகானுக்கு தொண்டு செஞ்சாங்க. தஞ்சாவூரில் கிருஷ்ணன் பாபாஜின்னு ஒரு மகானுக்கு தொண்டு பண்ணாங்க. தொண்டு பண்ணும்போது ஐயா நெத்தியில் எழுதி விட்டு போயிட்டாங்க. ஒரு சூட்சமத்தை எழுதி விட்டாங்க. திரும்பி இன்னொரு மகான் எழுதினாங்க. அதுக்கப்புறம் ஐயா கடும் தவம் புரிஞ்சு அவங்களுக்கு இந்த அம்பாலோட அனுகிரகத்தை கொடுத்தாங்க. வடுவூர் அம்பாள் எனக்கு எழுப்பி சொன்னாங்க, இவர்கிட்ட போய் பராசக்தி உள்ளே குந்த போகிறாங்க அப்படி நான் சொல்லி கொஞ்ச நாள்ல ஐயா ஒரு முள்ளுக்காட்டுக்குள்ள ஒரு புத்துல அப்படியே உள்ளே குந்திட்டாங்க. 48 நாள் அன்ன ஆகாரம் இல்லாமல் கடும் தவம் புரிஞ்சு அம்பாலோட சக்தி பரிபூர்ணமாக பெற்றாங்க ஐயா. அவங்க ஐயாவோட உடம்புல சூட்டுக்கோள் மாயாண்டி சாமிகளும் சூட்டுக்கோள் ராமலிங்க சாமியும் அவங்க உடல்ல இருந்து பரவசொலை பண்ணுறாங்க ஐயா. தனக்குள்ள இருக்கிற ஆன்மீக சக்தியை ராமதாஸ் சுவாமிகள் அடையாளம் காட்டினதும் அதை வளர்த்துக்கிறதுக்காக பல்வேறு சித்தர்களை சந்திச்சு வனங்கள்ல பல நாட்கள் உணவு எதுவும் எடுத்துக்காம தவம் செஞ்சு பலவித சக்திகளை பெற்றிருக்காரு அகோரி சித்தர். ஊனிட்டு இந்த இடம்லாம் வந்து இப்படி இல்லை, ஒரே காடா இருந்தது. அதுல வந்து இது அதுக்கு கீழே ஒரு கொடைஞ்சிக்கிட்டு போய் புத்து இருந்துச்சு. இப்போ நீங்க பாத்தீங்களா அந்த சாமிக்குள்ள புத்து, அந்த புத்துக்கிட்ட ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருந்தது. அந்த மரத்துக்குள்ள இவர் போய் ஒண்டிக்கிட்டு அப்படியே இருந்தார். பைத்தியாக்கார மாதிரியே இருப்பார் பார்க்க. பொதுவாக வந்து பார்க்கும்போது ஏன்னா பைத்தியமா இருக்கான் இவனா எதுக்கு அங்கே வேணாது இருக்கிறான் அப்படின்னு நினச்சி நாங்கள் ஒரு அலட்சியமாக தான் நினச்சி போயிருந்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது ஒரு 48-50 நாள் கழிச்சு தான் இவர் ஒரு நிலையில உட்கார ஆரம்பிச்சார். அது வரைக்கும் இவர் வந்து பெரிய இது மாதிரி சுற்றிக்கிட்டு இப்படியே பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் தான் இது மாதிரி எங்களுக்கு தோணுச்சு, சரி இவருக்குள்ள ஏதோ சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களும் மாணவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பத்துல ஒரு சாதாரண சாமியாரா தான் மக்கள் அகோரி சித்தரை பார்த்திருக்காங்க. ஆனா போக போக ஊருக்குள்ள தொடர்ச்சியா நடந்த அதிசயங்களுக்கு பிறகு அவரை ருத்ரனோட மறு அவதாரமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அகோரியா மாறுறதுக்கு முன்னாடி தங்கள்கிட்ட சாமி பழகின விதமும் இப்போ அவர் நடந்துக்கிறதும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க அவரை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க. அகோரி சித்தர் ஊருக்கு வந்த பிறகு தங்களோட ஊர்ல பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதா சொல்றாங்க கார்கவாயில் கிராம மக்கள். அதனால வேறு ஊருக்கு அகோரி போக முயற்சி செஞ்சப்போ கூட அவரை இங்கிருந்து அனுப்ப மக்கள் யாரும் தயாரா இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் நடந்துட்டு இருக்கு சாமி? எங்க ஊருக்கு வந்து நாங்கள் இந்த ஊருங்கிறதுனால எங்களுக்கு வந்து எங்க ஊருக்கு வந்து இன்னும் கல்வி நிறுவனங்கள் தொடங்குறோம்னு சொல்லியிருக்காரு, மருத்துவக் கல்லூரி தொடங்குறோம்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இப்போ இவர் செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்டும் வந்து பிள்ளைங்களை சேர்த்து விடுறதுக்காக வருது. எங்க பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் வந்து நன்கொடை மாதிரி ஏதோ அவரால் முடிஞ்சது. இந்த நோட்டு புத்தகம் பேனா திடீர்னு ஒரு பயல வருவானு இங்கேயாவது, சாமி ஒண்ணுமே இல்லை சாமி அப்படின்னு சொன்னா, இங்க வா ரைட்டு யாரோ வர்றாங்களா பெரிய மனிதர் வந்தாங்கன்னா இந்த பையனுக்கு உங்களால் முடிஞ்சது செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இன்னும் வாங்க இது வரைக்கும் நாங்கள் பார்த்து யார்ட்டையும் ஒரு 10 பைசா வாங்கினது கிடையாது. இருந்தாலும் வர்றவங்களை வந்து அவங்க கொஞ்சம் பெரிய மனிதராக வர்றாங்களா அவங்கள பார்த்து இந்த பையனுக்கு இப்போ நல்லா படிக்கிற பையன் ஒன்றும் வசதி இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி அது மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிவிடுவாரு. அகோரி சித்தரை ஆன்மீக பாதைக்கு கொண்டு வந்த கோவண சித்தரை பத்தியும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். அரசாங்க உத்தியோகத்துல இருந்த ராமதாஸ் குடிகாரரா சுத்தி திருந்திதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. 96 ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் பட்டுக்கோட்டை பஞ்சாயத்துல ரெக்கார்டு கிளர்க்காக ஜாயின் பண்ணேன். 96லேருந்து 97 வரைக்கும் ஒழுங்காக வேலை பார்த்தேன். 97லேருந்து 2004 வரைக்கும் தண்ணி கஞ்சா ஹெராயின் எல்லா போதவஸ்து பொருள்களையும் நான் அனுபவித்தேன். குடும்பத்தெல்லாம் பார்க்கல விட்டுட்டு ஓடிட்டேன். ஓடி கடைசியில் வேளாங்கண்ணிலேருந்து வரும்போது ஒருத்தர் எனக்கு கோரக்கூர் கோயிலை காமிச்சிட்டு போனார். நான் அப்படியே தண்ணி போட்டு காரைக்கால்லேருந்து நேராக பட்டுக்கோட்டை வந்து வேலைக்கு திரும்பி ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணப்போ என்னை ஒருத்தர் கோயிலுக்கு போக சொன்னார். நைட்டில் எழுப்பி எனக்கு கனவுல எழுப்பி அவர் சொன்ன கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு நான் கேட்டேன். பண்ணேன் நைட்லேயே கனவுல வந்து சொன்னாங்க, இதுமாரி பழனியில் முருகன் எப்படி இருப்பார், அதேமாரி கோமணத்தோடு போங்கன்னாங்க. கோமணத்தோடு கட்டி போனால் உலகம் பழிக்குமேன்னு, உன்னை எல்லாரும் கேவலப்படுத்தினா உன்னோட பாவங்கள் குறையினாங்க. அன்னைக்கு எடுத்து இந்த கோமணத்தோடு கட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 100-150 மலைகள் சுற்றினேன். ஒரு 1500 சித்தர்படங்கள் சுற்றினேன். சுற்றி எனக்கு என்னோட குருநாதர் கோரக்கர் எப்படி இருப்பாரோ அப்படியே இருக்க சொல்லி எனக்கு கட்டளை கொடுத்துருக்குறாங்க. இப்போ கோவண சித்தரை தேடி பல மகான்களும் சித்தர்களும் வந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இவரோட ஊரான வடூர் புதுக்கோட்டையில உள்ள புற்று கோயிலுக்கு வராத சித்தர்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். வடூர் புதுக்கோட்டையில
நிறைய சித்தர்கள் கூடுறதா பேசுறாங்க. அது எந்த ஒரு சக்தினால கூடுறாங்க, என்ன அங்க பண்றாங்க? அங்கே 18 சித்தர்கள் வணங்கின வாழை மனோன்மணி தாய் அந்த உள்ள புத்துக்குள்ளே இருக்காங்க. அதனால சித்தர்கள்லாம் உள்ளே வந்து அங்கே ஒவ்வொரு மாதமும் பரணி நட்சத்திரத்துக்கு வந்து அங்கே வந்து ஒன்று கூடி சில உலக ரகசியங்களை பரிமாறிக்கிறாங்க ஐயா. பல மகான்கள் தன் கூட இரவு நேரங்களில் பேசுறாங்கன்னும் உலக நன்மைக்காக பல விஷயங்களை அவருக்கு உணர்த்துறதாவும் சொல்றாரு கோவணசாமி. கூடிய விரைவில் பாபாஜி தன்னோட உடல்ல இறங்கி உலக மக்களுக்கு நன்மை செய்ய போறதாவும் ஒரு தகவலை என்கிட்ட சொன்னாரு ராமதாஸ். அகோரி சித்தரும் கோவணசாமியாரும் இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் அகோரிகள். அதனாலதான் மக்கள் அவங்களோட நிர்வாண நிலைகளை பார்த்து எந்த ஒரு அருவருப்பும் அடையறதில்ல. அகோரி சித்தரை பார்க்க தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் வராங்க. அவங்க எல்லாருக்கும் ஆசி வழங்குற அகோரி சித்தர் மாதத்துல சில தினங்கள் சிறப்பு யாகங்களையும் செய்யறாரு. அதுலயும் மக்கள் பெருந்திரளா கலந்துக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிறகு நடக்கிற சுடுகாட்டு ருத்ரதாண்டவத்தை பார்க்க மக்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது. ராமதாஸ்னு அழைக்கப்படுற கோவணசாமிக்கு 40க்கும் மேற்பட்ட சீடர்கள் இருக்காங்கலாம். வடநாட்டில இருந்தும் உலகத்தோட பிற பகுதிகளில் இருந்தும் கோவண சித்தரை தேடி வடுவூர் புதுக்கோட்டைக்கு பல ஆன்மீகவாதிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் யாரும் தகவல் சொல்லி இங்கே வரவழைக்கிறது கிடையாது. அத்தனை பேரும் ஏதோ ஒரு ஈர்ப்பு விசையால தானா இந்த ஊருக்குள்ள வர்றாங்க. ஆனா அவங்க கிட்டலாம் இல்லாத சக்திகளை 48 நாட்கள் உணவு தண்ணீர் எதுவுமே எடுத்துக்காம வனத்துல தவம் செஞ்சு பெற்றிருக்காரு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அகோரி சித்தர். அகோரி சித்தர் கார்கவாயில் பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பகுதிக்கு பல்வேறு விதங்கள்ல நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தனக்குன்னு எந்த ஒரு பணத்தையும் எதிர்பார்க்காத அகோரி சித்தர் நல்லா படிக்கிற பசங்களுக்கு உதவி செய்ய சொல்லி வசதி படைச்சவங்கள்ட்ட கேட்டிருக்காரு. பகல் நேரங்கள்ல அகோரி சித்தர் மக்கள் தாராளமா நெருங்கி பாக்குறாங்க. அவர் அடிச்சாலும் உதைச்சாலும் வாங்கிக்கிறாங்க. ஆனா இரவு நேர ருத்ர தாண்டவத்தின் போது அவர் பக்கத்திலே யாரும் போறது கிடையாது. பகல் வேளைகள்ல அகோர நிலைக்கும் மனித நிலைக்கும் மாறி மாறி பயணம் செய்யற அகோரி சித்தர் இரவு நேரங்கள்ல முழு ருத்ரனாவே மாறிடுறாரு. அந்த நேரத்துல அவரை நெருங்கி ஆசீர்வாதம் வாங்குறதுக்கே மக்கள் தயங்குறாங்க. இந்த அகோரி நிலைக்கு என்ன காரணம்? அந்த அகோரி நிலையில் இருக்கும்போது இறைவனை நேரடியாக இறங்குவாங்க ஐயா. அந்த எப்படின்னா அந்த அகம் பிரம்மாசி தானே கடவுள் எப்படி இப்படி சொல்லுவாங்க. அகம் பிரம்மாசின்னா தானே கடவுள். அந்த இடுகாட்டில் குந்தும்போது ஈசனை அவங்க மன்றாடி அந்த சில துரு தேவதைகளை துஷ்பம் பண்ணுவாங்க. அதனால தான் அகோரி நிலை ஆடை உடுத்த மாட்டாங்க. நிர்வாண நிலை நின்று தன் உடலுக்குள்ளே இறைவனையே தன் உடலுக்குள்ளே காற்று தான் கடவுள். அந்த காற்றுங்கிற இறைவனை உள்ளே தூக்கி வச்சு அகோரி நிலை குறை தாண்டாக ஆடுவாங்க. ஆடி அந்த இதை சரி பண்ணுவாங்க ஐயா. உலக நன்மைக்காக குறிப்பிட்ட சில தினங்கள்ல யாகம் வளர்க்குறாங்க அகோரி சித்தரும் கோவணசாமியாரும். அதுல கலந்துக்கிற மக்களோட வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. யாகம் ஆரம்பிக்கும் போது சாந்தமா இருக்கிற அகோரி சித்தர் போக போக உக்கிர நிலைக்கு மாறுறாரு. சாமிக்கு அருள் வந்து என்னமா பண்ணுவாரு? சாமிக்கு அருள் வந்து அப்படியே ருத்ர தாண்டவம். நான் டிவியில தான் பார்த்துருக்கேன். இது மாதிரிலாம் நான் நேராக பார்த்ததும் அப்படியே எனக்கு பயந்து நான் அப்படியே ஆதி சிவசக்தி தாயே அம்மான்னு அப்படியே கண்ணீரெல்லாம் அப்படியே எனக்கு பயந்துட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்தது பயந்து அப்படியே அழுதேன். முதல் தடவை அகோரி சித்தரோட ருத்ர தாண்டவத்தை பாக்குறவங்க கண்டிப்பா மிரட்சி அடையத்தான் செய்வாங்க. அடுத்த சில வாரங்கள்ல உலகத்துல பெரிய அழிவுகள் ஏற்படுறதுக்கு சில அறிகுறிகள் தெரியறதால பெரிய அளவுல ஒரு யாகத்தை செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க அகோரி சித்தரும் கோவணசாமியாரும். ஐயா வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் ஏந்திரிச்சோன்னே இடுகாட்டில் குந்தி அகோரி பூஜை பண்ணுவாங்க. இந்த உலக மக்கள் நலனுக்காக. உலகத்தில் பஞ்சம் வரக்கூடாது, மழை வரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம துருமுரணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி காலையில் ஐயா குந்தி சுடுகாட்டில் பூஜை பண்ணுவாங்க. அகோரி பூஜை பண்ணி அந்த இருக்கிற அந்த எலும்பு கிளம்பெல்லாம் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இவங்க உடலில் சித்தி பண்ணிட்டு குந்துவாங்க. அது நைட்லேயும் 12 மணி 1 மணிக்கு போய் இடுகாட்டில் குந்தி அவங்க ஐயா பூஜை பண்ணுவாங்க ஐயா. 2 நாளா முயற்சி செஞ்சு அகோரி சித்தரை கேமரா முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் நான் பேச வச்சேன். ஓம் நமச்சிவாய் என்ற சிவமந்திரத்தை ஒலிக்க உங்கெல்லாம் பாடுபடுறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட எல்லாம் என்ன குறை இருக்குன்னா சத்தியம் நிலைக்கணும், தர்மம் விளங்கணும், சிவத்தை கையில் எடுத்து அந்த சிவமதத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள்லாம் ஏழைகள் தான். என்கிட்ட பணம் கிடையாது, செல்வம் கிடையாது, செல்வாக்கு கிடையாது. ஒன்றே ஒன்று இருக்குது, உறுதி. சிவமயத்தை உலகெங்கும் கொண்டு போகணும், சிவமயத்தை பரப்பணும், சித்தமும் சிவமும் ஒன்று தான். இவரெல்லாம் அரைக்கோள் விட்டுட்ருக்காரு. என்கிட்ட பேசி முடிச்சிட்டு சுடுகாட்டுக்கு புறப்பட்டாரு அகோரி சித்தர். நாங்க பிடிவாதம் செஞ்சு கேட்ட பிறகு என்னையும் என்னோட கேமராமேனையும் மட்டும் அவர் கூட சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. நெருப்பை கொளுத்தி அதை சுத்தி ருத்ரதாண்டவம் ஆடுன்னு அவர் பக்கத்துல போகாம எட்டி நின்னே நாங்க ஷூட் பண்ணோம்.
இவ்வளோ ஆக்ரோஷமா இருக்கிற அகோரி சித்தர் ஆக்ரோஷத்துல என்ன வேணாலும் செய்யலாங்கிறதால தான் மக்களை இந்த காட்சிகளை பார்க்க அனுமதிக்கிறதில்ல. பணம் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும்னு எந்த ஒரு நோக்கமும் இல்லாத அகோரி சித்தர் இன்னும் பல காலம் இந்த ஊர்லயே தங்கி இருந்து தங்களுக்கு ஆசி வழங்கணும்னு ஆசைப்படுறாங்க மக்கள். யாருமே இதுவரைக்கும் பார்க்காத இரவு நேரத்து ருத்ர தாண்டவத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட டீம் படம் பிடிச்சாங்க. ஆனா குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல எங்களை கட்டாயப்படுத்தி அங்கிருந்து புறப்பட சொல்லிட்டாங்க அகோரி சித்தரோட சீடர்கள். ஆன்மீக வழியில் நின்று படிப்புக்கு உதவி செஞ்சு மருத்துவ காரியங்களை முன்னெடுக்கிற அகோரி சித்தர் உண்மையிலேயே இந்த பகுதிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். மீண்டும் நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில நாளை சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறுவது சஹா.